ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் தமிழன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏர்டெல் ரூ. 455 ரீசார்ஜ் பேக்குடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நிறையா டவுட்ஸ் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு டவுட்லாம் கிளியர் ஆயிரும். ஓகே, ஃபஸ்ட்டு ஏர்டெல் ரூ. 455 பேக்கோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த பேக்குடைய வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா 84 நாள். இந்த பேக்கில் கால்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் தான். எஸ்எம்எஸ் வந்து பார்த்திங்கன்னா 900 எஸ்எம்எஸ்ஸு. டேட்டா வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 84 நாளைக்கு சேர்த்தியே வந்து பார்த்திங்கன்னா 6 ஜிபி தான். அந்த 6 ஜிபி டேட்டாவுமே வந்து பார்த்திங்கன்னா 4G ஸ்பீடில் தான் ஒர்க் ஆகும், 5G ஸ்பீடில் ஒர்க் ஆகாது. இந்த பேக்கில் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்போலோ 24x7 சர்க்கிளுடைய மெம்பர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா 3 months ஃப்ரீயாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ காலர் டியூன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விங்க் மியூசிக் ஆப்பில் போய் செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் விங்க் மியூசிக் ப்ரீமியமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விங்க் மியூசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் கேட்கலாம், ஹலோ டியூன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பேக்குடைய அதர் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 84 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 900 எஸ்எம்எஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 100 எஸ்எம்எஸ்க்கு மேலே உங்களால் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 900 எஸ்எம்எஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்எம்எஸ்க்கு ₹1 அந்த மாதிரி சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி டேட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 ஜிபி டேட்டா தான். அந்த 6 ஜிபி டேட்டாவுமே 4G ஸ்பீடில் தான் ஒர்க் ஆகும். அந்த 6 ஜிபி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டேட்டா யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதுலேருந்து பிடிப்பாங்க. இல்லைனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஆட் ஆன் பேக் தான் போடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்கில் நிறைய பேர்த்துக்கு இருக்கிற டவுட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் 5G பேக்காக இல்லையானே. இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா 5G பேக் இல்லை. ஏர்டெல் வந்து பார்த்திங்கன்னா ₹239 பேக்கு. அதுக்கு மேலே இருக்க பேக் எந்த பேக் ரீசார்ஜ் பண்ணாலும் ஏர்டெல் 5G அன்லிமிட்டெட் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஆனால் ஏர்டெல் ₹455 பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 5G அன்லிமிட்டெட் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. இந்த பேக் மட்டும் இல்லை, ஏர்டெல் வந்து பார்த்திங்கன்னா ₹329 பேக்கு, அதுக்கப்புறம் ₹1799 பேக்கு. இந்த 3 பேக்கு அப்புறம் ₹239 கம்மியாக இருக்க பேக்ஸு. இந்த பேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 5G அன்லிமிட்டெட் டேட்டா கிடையாது. மற்ற எல்லா பேக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5G அன்லிமிட்டெட் டேட்டா கொடுக்குறாங்க. இந்த பேக்கு அல்டர்னேட்டிவ் பேக் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. உங்களுக்கு 84 நாள் பேக் வேணும்னா நீங்கள் ₹719 பேக் இருக்குது. இந்த பேக் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.5 GB பெர் டே டேட்டா பேக்கும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5G அன்லிமிட்டெட் டேட்டாவும் கிடைக்கும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ₹519 பேக் இன்னொன்று இருக்குது. அந்த பேக்கை ரீசார்ஜ் பண்ணுங்கள். அந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா 60 நாள் பேக்கு தான். ஆனால் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 1.5 GB பெர் டே டேட்டா பேக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5G அன்லிமிட்டெட் டேட்டாவும் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 GB பெர் டே, 1.5 GB பெர் டே அந்த மாதிரி பேக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி பேக்ஸை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5G அன்லிமிட்டெட் டேட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நீங்கள் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 84 நாளுக்கு சேர்த்து ஒரு 6 GB இல்லைனா 20 GB அந்த மாதிரி பேக்ஸ்லாம் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5G அன்லிமிட்டெட் டேட்டா கிடைக்காது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பேக்கை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேக்குடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. அந்த பேக்குடைய ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிபே ஆப்பில் செக் பண்ணலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் ஆப் இருக்குல்ல அதில் செக் பண்ணலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெலுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பேக் ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அந்த பேக்கில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அந்த பேக்கில் எதெல்லாம் இன்க்ளூட்னு பார்த்துட்டு ரீசார்ஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பேக்குடைய டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.